ஹலோ, இன்றைக்கி ஒரு கேண்டில் வேக்ஸ் ரீடிங், ஒரு ஷார்ட் ரீடிங் பார்ப்போம். என்ன மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு எதாவது ஆன்சர் தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிற விஷயங்களை நீங்கள் மனசில் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்க வேண்டி இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ் அந்த ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நிறைய சைக்கிள்ஸ் நிறைய சைக்கிள்ஸ். யாராவது காஷில இருந்து பாக்குறீங்களா? காஷி இல்ல காஷி போயிட்டு வந்திருக்கீங்களா? போறீங்களா? காஷி விஸ்வநாத், காஷி விஸ்வநாத். கேண்டில் வேக்ஸ் ரீடிங் எப்பவுமே மெசேஜஸ் சம்டைம்ஸ் ஸ்லோவாக வரும், சம்டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக வரும். ஆல்ரெடி கேண்டில் வேக்ஸ் ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். சரியா? நிறைய கிளாரிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு கிளாரிட்டி, ஒவ்வொரு ஸ்டெப் அவசரப்பட்டாலாம் கிடைக்காது. ஒவ்வொரு டைமிங்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கான கிளாரிட்டி, அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி இருக்கு. அந்த கிடைக்கிற ஒவ்வொரு கிளாரிட்டியும் ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டாட்ஸ் அது இது பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபைனல் மெசேஜ், ஒரு ஃபைனல் ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. லைஃப் சிச்சுவேஷன்ஸ், த்ரீ 4 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 3 and 4, 43, 34 நம்பர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். எனர்ஜி மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு எனர்ஜி கூட நீங்கள் உங்களோட எனர்ஜி மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. யாராவது என்னோட எனர்ஜிக்கு எதெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? பார்க்குறவங்க இதில் எனர்ஜி மேட்ச் பண்ணுறீங்களா? உங்கள் எனர்ஜி அதிகமாக ட்ரெயின் ஆகுது. பார்க்குறவங்கள சில பேரோட எனர்ஜி அதிகமாக ட்ரெயின் ஆகுது. ஒர்க் கம்மியாக இருக்குது, எனர்ஜி அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிற, அதிகமாக ஹார்ட் ஒர்க், அதிகமான உங்களுடைய ஒரு 100% ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் அதனால வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் கூலி கம்மியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதோ சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைக்கேற்ற ஒரு அப்ரிசியேஷன் இருக்கட்டும், ஒரு கூலி இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இல்லை. உழைப்புன்றது அதிகமாக நீங்கள் அதில் பண்ணுறீங்க, கிடைக்கிறது என்னமோ கொஞ்சமாக சின்ன விஷயமா இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி கிடைக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கட்டும், கொஞ்சம் நீங்கள் டவுன் ஆன மாதிரி இருக்கு. கொஞ்சம்
யோசிச்சுட்டே நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி சில பேர் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், இல்லை ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் மீடியாவில் பண்ணுற பர்சன்ஸாக இருக்கலாம். நீங்கள் போடுற அந்த ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருக்குது. இதனால நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகிற மாதிரி, டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபுல் உங்களோட ஒரு ஒர்க் நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்றதுல கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன மெசேஜஸ் collect you உங்களை சுற்றி நிறைய சம்டைம்ஸ் எல்லாம் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு உங்களை விரும்புகிற பர்சன்ஸாக இருக்கட்டும், உங்கள் எனர்ஜி லைக் பண்ணுறவங்க, உங்ககிட்ட சில விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக சில பேர் இருக்கட்டும், உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. கலெக்டிவ் நிறைய பேர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஏதோ சம் ரீசன்ஸ் இருக்கு, ஏதோ சில விஷயங்கள் அட்ராக்ட் ஆகுறாங்க ஆட்டோமேட்டிக்கலி. அட்ராக்ஷன் சில விஷயங்கள் உங்கள் இப்போதைக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஸ்டாப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் சடனாக ஸ்லோவான மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் லைஃப்பில் ஒர்க்கில் ஏதோ இடத்துல கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்குது. சடனாக ஒரு ஸ்டாப் ஆன மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. எல்லா மெசேஜஸும் ரெசனேட் ஆகணும் இல்லை. சில மெசேஜஸ் ரெசனேட் ஆகலாம், சில மெசேஜஸ் ஆகாமல் இருக்கலாம். ஏதாவது ஒரு மெசேஜாவது ரெசனேட் ஆகலாம் உங்களுக்காக. ரொம்ப ஸ்லோ எனர்ஜி, ரொம்ப ஸ்லோ எனர்ஜியாக இருக்கு, ரொம்ப ஸ்லோவாக இருக்கு எனர்ஜி. என்னாச்சு? வேற ஏதாவது மெசேஜஸ் for collective? ஸ்டார்டிங்கில் நிறைய அட்ராக்ஷன் இருந்திருக்கு உங்ககிட்ட. ஏதோ சில விஷயங்களில் நீங்களும் சில விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் உங்ககிட்ட அட்மையர் ஆகி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்கணும், அந்த மாதிரி நிறைய வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ சடனாக சில விஷயங்கள் ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கு. என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம். நான் நார்மலி ஒரு விஷயம் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன்ஸ் இருக்கு இல்லையா? மேபி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் குறைச்ச மாதிரியும் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் இருந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் அந்த விஷயம் கற்றுக்கணும், ரொம்ப ஒரு பேஷனேட்டாக இருந்திருக்கீங்க. வர வர அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு குறைஞ்சிட்டே வர மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில். நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் என்ன வேணால் ஜாப்ல இருங்க, நிறைய காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. இதனாலே நீங்கள் கொஞ்சம் ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம்.
ஏதோ விஷயத்துல. ஏதோ சாய்ஸ்ன்னு கேட்குது, ஏதோ சாய்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு சாய்ஸ். நார்த்துன்னு கேட்குது, நார்த் சைட், நார்த். நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி நான் எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ட் எதிர்பார்க்குற ஒரு பர்சன். எதுவுமே வந்துட்டு ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த அந்த ஒரு 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 லிமிட் வச்சுருக்கீங்க, இவ்வளோதான்ற மாதிரி. எந்த விஷயமா இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த ஒரு ஒரு இதுலேயே இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு இது பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. உங்களுடைய தாட்ஸ், மைண்டில் பண்ணுற ஒர்க்கில் சில விஷயங்கள் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும் மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கு. நீங்கள் உங்களுடைய ஒர்க், ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஒரே மாதிரியான பேட்டர்னில் இருக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும், அதுதான் இங்கே. சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, திரும்ப அதே ஒரு பழைய பேட்டர்னில் வர மாதிரி இருக்குது. சேஞ்ச் பண்ணுறீங்க, திரும்ப அதே ஓல்டு பேட்டர்ன் சேம் அதே மாதிரி தான் வரும். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் அந்த விஷயங்களை வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேட்டாக பண்ண முடியாமல் இருக்குது உங்களால். அது சொல்லுவாங்க இல்லையா, அடிமேல் அடி வைக்கும் அந்த அம்மி நகருமா என்ன சொல்லுவாங்க பழமொழி, அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த விஷயம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த பர்சன்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்கள் இருக்கட்டும், ஒரே சேம் ஒரு பேட்டர்ன், ஒரு சேம் சைக்கிளில் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு மாற்றணுன்ற மாதிரி இருக்குங்க. டெடிபியர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். டெடிபியர் நிறைய விஷயங்கள், ஒரு நியூ பர்த் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரணும். புதுசாக ஒரு இது மாதிரி நீ பிறக்கிற மாதிரி, சில விஷயம் குழந்தை பிறக்கிற மாதிரி, அந்த மாதிரி சில நிறைய நல்ல விஷயங்கள், புது விஷயங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி இருக்குது. சேம் ஓல்டு பேட்டர்ன் இல்லாமல் வேறு விதத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி இருக்குது. உங்கள் லைஃபே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியும் ஃபீல் பண்ணுறீங்க. சில பேர் ரொம்ப ஸ்லோவாக ஏதோ ஒரு இது போய் போகிற மாதிரி லைஃப். மெசேஜஸ் அவ்வளோதானா? ஓகே, இவ்வளோதான் மெசேஜஸ் இருக்கிற மாதிரி இருக்குது.
நம்ம கார்ட்ஸில் சில மெசேஜஸ் பார்ப்போம். கார்ட்ஸில் என்ன மாதிரியான மெசேஜஸ் வருது. ஓகே, எதுனா மெசேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா கார்ட்ஸில்? ஃபர்ஸ்ட் கார்ட் Knight of Cups. ஸ்லோ மூமெண்ட்ஸ் தான் இருக்கு கண்டிப்பாக. எனக்கு இப்போதான் தெரியுது. எனக்கு இது பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இந்த விஷயம் பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரு இந்த குதிரை மேலே உட்கார்ந்த மாதிரியே இருக்கா. இது பார்க்கும்போது இது இருக்கா, குதிரை மேலே உட்காந்துட்டு சேம் பேட்டர்ன் சேம் இருக்கிற மாதிரி இருக்கா. சேம் ஸ்லோ தெரியுதா? ஒரு ஸ்லோ மூமெண்ட் தான் இருக்கு. இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வருவீங்க. கொஞ்சம் உங்களுடைய தாட்ஸ் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய சில விஷயங்கள் பேட்டர்ன் நீங்கள் மாற்றணுன்ற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் மாற்றினீங்கன்னா தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான சில சேஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இங்கே இருக்குது. வேறு ஏதாவது கைடன்ஸ் கலெக்டிவ் பேஷன்ஸ், ரொம்ப நாள் பேஷன்ஸ் அதிக பொறுமையாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லைஃப்பில் அந்த சேஞ்சுன்ற அந்த விஷயம் கண்டிப்பாக இந்த கார்டு பார்த்து எடுக்கல, திரும்ப அதே தான் வருது. கொஞ்சம் இந்த சேட் ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு வேறு எப்படி எந்த விஷயம் நம்ம சேஞ்ச் பண்ணால் கிடைக்கும் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்ற மாதிரி இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு எந்த ஐடியாவும் இப்போதைக்கு இல்லை, நான் என்ன விஷயம் நான் சேஞ்ச் பண்ணணும், என்ன விஷயம் சேஞ்ச் பண்ண, எந்த விஷயத்த நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, சேஞ்ச் நீங்கள் என்ன விஷயம் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அந்த விஷயம் புரியலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக யோசிங்க. ஆனால் இருக்கிற என்ன விஷயம் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் வந்து மாறாமல் இருக்கட்டும். கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு வே அந்த என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியுன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் லாங் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் வெயிட்டிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் என்ன சொல்ல உங்களுக்கு இப்போதைக்கு ஈஸியாக இருக்கிற விஷயத்துலேயே உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லாமல் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. சரியா? இதுதான் உங்களுக்கான மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஷார்ட் மெசேஜ் தான். எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகிருக்கும்ன்றது எனக்கு தெரியல. கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். சில விஷயங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி தான் இருக்கு. Okay, take care. Love us.